ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க அடாவடியில் இருப்பீங்க, ஆலயத்துக்கு புறப்பட்டு கொண்டு இருப்பீங்க, அல்லது நீங்க இந்நேரமே போயிட்டு இருப்பீங்க. ஆனாலும் இன்னும் சிலர் ஆலயத்துக்கு தாமதமாக போகிறவங்க இருக்கிறீங்க, 11 மணி சர்வீஸ்க்கு மெதுவா போறவங்க இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருந்தா தமிழ் ஆராதனை இல்லாம எங்களுக்கு இது எவ்வளவோ ஒரு குறையா இருக்குங்க. நீங்க லைவ் கொடுக்க தொடங்கினதுல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றீங்க. மற்ற நாடுகள் மட்டும் இல்லைங்க, நம்ம தேசத்திலேயே பல மாநிலத்தில் இருக்கிற தமிழர்கள், எல்லா ஊர்லயும் தமிழர் இருக்காங்கல்ல, அவங்க வெறும் டெலிவிஷன்ல வர நிகழ்ச்சிகள் மூலமாய் மற்றும் இந்த சோசியல் மீடியால வர வசனம் மூலமாய் பலப்படுகிறோம் என்று சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்க விடுமுறை எடுத்துக்கொள்ளாம எங்களுக்கும் ஆலயத்துக்கு போகணுங்க. ஆமா, ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகணும். 2-3 சர்வீசஸ் எங்க சபையில நடத்துறோம். பட் உங்களோடு தேவனுடைய வசனத்தை சேர்ந்து வாசித்து தியானித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தப்பட ஒரு சிறிய வசன தியானம். செபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை ஆலயத்துக்கு போக சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த தியானம் எங்களுக்குன்னு கேக்குறீங்களா? ஆலயத்துக்கு போறோம்ன்றீங்க, ஆனா எங்களுக்கு எங்க போகணும்னு தெரியலங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்துக்கு போகிறோம், அல்லது ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகிறோம். பெயர் பெற்ற ஒரு அருமையான ஆலயத்துக்கு போகிறோம். ஆனா எதற்கோ எங்க இதயத்துக்கு திருப்தியாக இல்லைன்னு உங்களில் சிலர் தெரியப்படுத்துறீங்க. நாங்க எந்த ஆலயத்துக்கும் போகிறவங்க இல்லைங்க, எங்களுக்கு ஆண்டவரையே முதல்ல தெரியாது, நாங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனா லாக்டவுன் பிறகு தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்பதன் மூலம் இயேசு கிறிஸ்து யார், எவ்வளவு பெரிய தேவன், ரட்சிக்கப்படுவது எப்படி, விடுதலை பெறுவது எப்படி, ஜெபிப்பது எப்படி, வேதம் வாசிப்பது எப்படின்னு நாங்க கற்றுக்கொள்கிறோம். வீட்டிலேயே ஜெபித்து இந்த லைவ் மட்டும் பார்த்துட்டு விட்டுலான்னா திரும்ப நீங்க ஆலயத்துக்கு போகணுங்கிற விஷயத்த அழுத்தி சொல்றதுனால நாங்க சபைக்கு போக முயற்சித்தா அங்க சூழ்நிலைகள் எங்களுக்கு அனுகூலமாக காணப்படலைங்க. வசனம் இல்லைங்க, ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம் இல்லைங்க, சபையில கலவரங்களும் சண்டைகளும் நடக்குதுங்க, சபையில விமர்சனங்கள் நடக்குதுங்க. சபைக்கு போன பிறகு எங்களுக்கு இருக்கிற பக்தி கூட போறது போல இருக்குன்னு சொன்னாரு ஒருத்தர். ஆமாங்க, இன்றைக்கு அநேக சபைகள்ல பிசாசு அதோ ஆண்டவர் சொன்னது போல கல்லர் குகையாகவும் வியாபார வீடாகவும் மாற்றிட்டாங்க. ஆலயத்துக்கு போக சொன்னோன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் வருவதனால பிரயோஜனம் இல்லைங்க. இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் சபைகள் இருக்கு. யாரு வேண்டுமானாலும் அவங்க செல்ஃப் அப்பாயிண்டட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே ஊழியத்தை தொடங்கி அவங்க எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம, யாருடைய ஆதீனத்துக்கு கீழே இல்லாம, அவங்களுக்கு நாயகர்கள் இல்லாம ஆர்வத்தோட தான் தொடங்குறாங்க அநேகர். ஆனா தேவனின் கிருபை இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம சுவிசேஷத்தை அறிவித்தா கூட அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் என்ற விஷயத்தை கூட வேதத்துல பார்க்கிறோம். ஆகையினால இந்த கடைசி நாட்கள்ல முக்கியமா எங்கேயாவது ஒண்ணுன்னு போகாதீங்க. ரஷ்யால ஒரு தம்பி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து புதிதாக வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாரு. ஒரு நான் பிலீவர். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆலயத்துக்கு போவதற்கு ரஷ்யால அவர் படிக்கிற இடத்துல இருந்து சுற்றி சுற்றி தேடினா ரொம்ப தொலைவில் 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆலயம் கிடைச்சிச்சான். சரி, நாங்க போனா அங்க ஆராதனை இல்ல, அங்க தூபம் காட்டுறாங்க. ஆலயத்தை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் போட்டோஸும் மரியாள் போட்டோஸும், அங்க என்னென்னமோ நடக்குதான். 10 பேர் கூட மனுஷங்க இல்லையா. அந்த வீடியோ கூட அனுப்புனார் எனக்கு. நீங்க ஆலயத்துக்கு போக சொன்னீங்கன்னு வந்தாங்க, ஆனா இங்க எதுவுமே எனக்கு புரியலங்க. இங்க ஆமாங்க, ஒரு ஆலயத்துக்கு நீங்க போவதற்கு முன்பு மனுஷங்களை கேட்க தேவையில்லைங்க. வெளியே அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ப்ரொமோஷன்ஸும் நீங்க பார்த்து இல்லைங்க. நான் எங்க போகட்டும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்டா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம்னு நீங்க கேட்டா, தேவன் உங்களை சரியான ஆலயத்துக்கு நல்ல
வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர் இடத்துல அனுப்புவாரு. தேவன் நமக்கு எல்லா விஷயத்திலும் துணையா இருப்பாருங்க. பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அவ்வளவு நேரம் யோசிப்பீங்கல்ல? ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கணும்னா அவ்வளவு நேரம் யோசிப்பீங்கல்ல? அப்போ நீங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவனுடைய வசனத்திற்கேற்ற போதனை, வசனத்திற்கேற்ற ஆராதனை இருக்கிற இடத்துக்கு நாம போகணும். எப்படி தெரியும்ன்றீங்களா? வசனத்தை கேட்டா எல்லாமே தெரியுங்க. ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள்ல ஒருமுறை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 13 பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் வருவாங்க. இன்றைக்கு எப்படி திட்டுறாங்கல்ல கள்ள பாஸ்டர்ஸ. அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ், தசம பாகத்தை திருடுகிற பாஸ்டர்ஸ், பணத்தை பிடுங்குகிற பாஸ்டர்ஸ், மனுஷரை மோசம் செய்யற பாஸ்டர்ஸ், மதம் மாற்றுகிற பாஸ்டர்ஸ், இதெல்லாம் வசனத்தின்படி சரியில்லைங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லல யார் மதத்தையும் மாற்றணும்னு சொல்லல. மதத்தை எதிர்த்தார் அவர். யூதா மதத்தை கண்டித்தார் அவர். மதம் அல்ல மனுஷனுக்கு தேவையானது. இருதய சுத்தம் வேண்டும். ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும். இன்றைக்கு பாருங்க, அப்போஸ்தலரின் போதனை இல்ல, தேவனுடைய வார்த்தையை கச்சிதமா கொடுக்கிறவங்க, மனுஷருக்காக ஜெபிக்கிறவங்க, தேவனுடைய வசனத்தினாலே கண்டித்து திருத்தி உபதேசம் கொடுத்து சரி செய்வதற்காக வசனங்க. பாருங்க, சிறு பிள்ளைங்க நடக்க முடியாதவங்கள நடக்க வைப்போம் பாருங்க. அது போல தேவனுடைய ஆலயத்துல நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியில ஆராதிக்கிற இடத்துக்கு போகணும். அது ஆச்சரியம் அல்ல. 14ஆம் வசனம், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பவுல் தான் சம்பாதித்த ஆத்துமாக்கள் எப்போ அவர்கிட்டே இல்லைங்க. நான் சம்பாதித்த ஆத்துமாக்கள், நான் ஞானஸ்நானம் கொடுத்தவங்க, இவங்களை என் கிட்டே வச்சுட்டு நானே இவங்களை காப்பாற்றுவேன், இவங்க காணிக்கை நானே வாங்கிக் கொள்வேன் என்பது போல அப்படி இல்லைங்க. உண்மையா என் வாழ்க்கையில 54 வருஷ ஊழியத்துல எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களோ, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்களோ, எத்தனை பேர் தேவ பிள்ளைங்களா இருக்கிறாங்களோ நான் கணக்கு போட்டுக்கலங்க. எனக்கு தெரியாது கூட. அவங்க சொல்ற வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் முன்னாலன்னு. உங்க வசனத்தினால ஆண்டவருக்குள்ள வந்தோம், உங்க வசனத்தினால ஞானஸ்நானம் பெற்றோம், உங்க வசனம் மூலமா தான் தேவனுக்குள்ள பலப்படுறேன். இப்பவும் தவறாம ஒவ்வொரு நாளும் உங்க வசனத்தை கேட்கிறேன். நான் ஒரு சபையில பாஸ்டரா இருக்கேன், இந்த ஒரு சபையில உதவியாளரா இருக்கேன், ஒரு சபையில நான் ஊழியத்துல பங்கு கொள்றேன்னு சொல்லும் போது நான் எவ்வளவோ தேவனை துதிக்கிறேங்க. பட் வேதனைக்குரியது ஒரே விஷயம், சிலர் மோசம் பண்றவங்க கிட்ட, ஏமாத்துறவங்க கிட்ட புதிய விசுவாசிகள் சடனா அவங்க ஒரு ஆலயத்துக்கு போக தொடங்கும் போது, அந்த சூழ்நிலைகளை அவங்க பார்க்கும்போது அவங்க பக்தியில வழுவி போவது, அவங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம போவதனால இதோ இன்றைக்கு பயங்கரமான மனுஷங்களை பத்தி கேள்விப்படுறோம்ல. கிறிஸ்தவத்தை விட்டு விட்டு சீர்கெட்டு போகிறவங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்துல சீர்கெட்டவங்களா போகிறத பார்க்கிறோங்க. ஏனென்றால் சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன? தேவனுடைய பிள்ளைகளை பக்தியின் வேஷத்திலேயே மயக்குவது, பக்தியை வைத்து அவங்களை ஏமாற்றுவது. அதுக்குதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று பரிசுத்தத்தின் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். சாத்தான் சர்ப்பம் அந்த தந்திரத்தினாலே ஏவாளை வழிதப்பி போக செய்தபடி இன்றைக்கு விசுவாசிகள்
அவங்க எவ்வளவோ ஆண்டவரை நேசிச்சு புதுசா ரட்சிக்கப்பட்ட போது ஆசையோடு இருப்பாங்கங்க. வசனம்னா எவ்வளவோ சோர்ந்து போன வாழ்க்கையில இவ்வளவு தேற்றுகிற ஆண்டவர் இடத்துல வரும்போது உண்மையான தேவனை தெரிந்து கொண்ட பிறகு அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள சிலர் சுயநலத்துக்காக பயன்படுத்த அவங்க தந்திரங்களை பயன்படுத்தி அப்படிப்பட்டவர்களை விசுவாசத்தை நின்று அவர்களை விலக பண்ணி தேவன் மேல இருக்க விசுவாசம் போயிட்டு எங்க பாஸ்டர் எங்க சபை, சிலரை பாருங்க எங்க பாஸ்டர் தான் பெரியவர், எங்க சபை தான் உண்மையான சபைன்னு வாதம் பண்றவங்க டைவர்ட்டடுங்க. கிறிஸ்துவின் மேன்மையினால தான் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். அவங்கவுங்க பலவீனம் அவங்களுக்கு இருக்கு, ஆனா அவங்களுடைய கோட்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு. வித்தியாசங்கள் இருப்பது நல்லதுதான். மற்றவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் அல்லது மற்றவங்களை பார்த்து திருத்திக் கொள்வோம் என்றாரு பவுல். ஆனா வழிவிலக செய்கிற கிறிஸ்தவ சபைகள் இருக்கு என்று சொல்ல வெட்கப்படுகிறேன், ரொம்ப வேதனைப்படுகிறேங்க. அதனால ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் உங்க பக்தியை இழந்து போகாதீங்க. நீங்க போகிற சபையில தேவனுடைய சமூகம் இருக்கா, அவருடைய வசனம் இருக்கா, நீங்க பாடுகிற பாடல்கள் ஆவியில பாடுறீங்களா, உங்க கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்குதா, அங்க சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? உலகத்துல இருக்கிற காரியங்களே சபைக்குள்ளையும் உடைகளை குறித்து, பிளாட்ஸ் குறித்து, சமையலை குறித்து, என்னங்க உலக வார்த்தைகள் பேசுகிற சர்ச்சஸ்ல தேவ பிரசன்னம் இருக்காதுங்க. கர்த்தரின் நாள்ல உலக வார்த்தைகள் பேச வேணான்னா சர்ச் முடிஞ்ச பிறகு பெண்கள் கும்பலா சேர்ந்து ஆண்கள் கும்பல் சேர்ந்து பணம் சம்பாதிப்பது எப்படி, அது எப்படி, இது எப்படி, இதெங்க வாங்குனீங்க அதெங்க வாங்குனீங்க என்ற பேச்சுகள் பேசி அப்படிப்பட்ட சபைகள்ல தேவனுடைய சந்நிதி இல்லைன்னு அர்த்தங்க. வார்த்தை தேவையான அளவுக்கு நேரத்துக்கு இருக்காதுங்க. 1 மணி நேரம் கூட வசனம் சொல்லாவிட்டா வாரம் முழுவதற்கும் உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பலன் எப்படி கிடைக்கும்? வசனத்தினாலே தேற்றப்படணும், எச்சரிக்கப்படணும், கண்டிக்கப்படணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், பலப்படுத்தப்படணும். ஆகையினால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 4ஆம் வசனம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெறாத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்து இருப்பீர்களே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே ரட்சிப்பு. அவரே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே தேவன். இதை தாண்டிய போதனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிறிஸ்துவின் மூலமே பாவ மன்னிப்பென்று நம்பாதவங்க வேற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் சிலுவை யாகத்தை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால் நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எந்த சபையில பாவத்தை அறிக்கை செய்வது குறித்து இல்லையோ, பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற விஷயத்தில், மனஸ்தாபப்படுகிற விஷயத்தில் அந்த போதனை இல்லையோ, அது வேற சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில மரிச்சிட்டாரு. உண்மைதான், அவர் ரொம்ப பெரிய தேவன். நம் எல்லாருடைய பாவத்துக்கும் அவர் மரிச்சாரு. நாம செய்த பாவங்களுக்காக, செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக, நாளைக்கு செய்யற பாவத்துக்கும் அவர் மரித்ததுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க பாவத்தை விட தேவையில்லை. நீங்க எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆண்டவர் மன்னிப்பாரு. அவர் செய்த சிலுவை தியாகத்தினால நீங்க செய்ய போகிற பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குன்னு சுலபமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபைகள் இருக்கு இன்றைக்கு. அறிந்து அறிந்து நீ பாவம் செய்தா மன்னிக்க ஆண்டவர் எப்பவும் ஆயத்தம்தான். ஆனா அதனுடைய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து தொடர்ந்து செய்கிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கா? அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு முறை பாவத்துக்காக நம்ம மனஸ்தாபப்பட்டா திரும்ப நாம அந்த பாவத்தை செய்ய மாட்டோங்க. அதுதான் இயேசாண்டவர் கொடுக்கிற உண்மையான விடுதலை. சிலர் பாவம் செய்வது, ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்பது, திரும்ப வாரம் முழுவதும் இஷ்டம் போல பாவங்களை செய்து திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த போதகரின் காதுகளை போய் அறிக்கை செய்து, அல்லது தேவ சமூகத்துல சில முதலை கண்ணீரை வடித்து பாவம் செய்தேன் என்று சொல்லுவது, திரும்ப வந்து அதே பாவம் செய்வது, அதே குடியை குடிப்பது என்பது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடம். எச்சரிக்கையா இருங்க. ஆலயத்துக்கு போகணும் தாங்க. ஒருவேளை உங்க சபை சரியா இல்லைன்னா நீங்க உங்க சபையில சரியா இருங்க. யூ பி a good example. That also can be possible.
நீங்க கெட்டியா உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்க நல்லா ஜெபிச்சா உங்க ஜெப ஆவி சுற்றி இருக்கிறவங்களையும் பற்றி கொள்ளும். உங்க நடத்தை உங்க சுற்றி இருக்கிறவங்க மேல தாக்கத்தை உண்டாக்கும். அதனால ஜாக்கிரதை. கடைசி நாட்கள்ல அநேகமான தவறான போதனைகள் இருக்கு. அநேக தவறான போதனைகளை போதிக்கிற, சிலுவையை வைத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தை வைத்துக்கொண்டு கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டுட்டு அநேகரை தான் தேவன் என்று நினைத்து கொண்டு அவனே எந்த நாமத்திலாவது மக்களை ஏமாற்ற ஆசையோட இருக்கிறாங்க. ஆகையினால நாம விழித்திருப்போம். நமக்காக ஜீவனை கொடுத்து திரும்ப மரணத்தை வென்றெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு. அவர் தான் நமக்கு பரலோகத்திற்கு வழியா இருக்கிறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்னை அன்றி யாரும் பிதாவின் இடத்திற்கு போக முடியாதுன்னு சொன்னார்ல. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கள்ள போதகர்கள் அநேகர் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் தந்திரங்களோடு யுக்திகளோடு பக்தியை அனுசரிக்கிற பக்தியை பின்பற்றாமல் ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, உத்தமமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ, அவங்க எந்த ஆலயத்துக்கு போகிறாங்களோ அங்கே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும், அந்த ஆலயங்கள் சரியா இல்லாவிட்டா ஒரு முறை ஆண்டவரை எழுப்புதலை கொடுங்கப்பா. அல்லது அப்படிப்பட்ட சபையை விட்டு யதார்த்தமான உண்மையான சத்திய வார்த்தையை சரியாய் போதிக்கிற சபைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீரே அவர்களை ரட்சித்திருக்கிறீர். நீரே அவர்களை போஷித்து இந்த கடைசி நாட்களில் பத்திரப்படுத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்க ஆலயத்துக்கு போங்க. தேவ சமூகத்துல ஜெபித்து தேவனுடைய சித்தத்துல முன்னுக்கு போங்க. கால்வரி சர்ச் சென்னையில நடக்கிற தமிழ் ஆராதனைய நாங்க இதே டாக்டர் ஜெயபால் தமிழ் பேஜ்ல லைவ் கொடுக்கிறோம். நீங்க ஆலயத்துக்கு போய் வந்த பின்பு அந்த லைவை நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்